ஹாய் காய்ஸ். நமக்கு தெரியும் பிரிட்டிஷ் ரூலுக்கு முன்னாடி நிறைய டைனாஸ்டிஸ் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஆனால் அவங்க யார் யார் என்னென்ன டைனாஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மள அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அந்த டைனாஸ்டிஸ் பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். ஒவ்வொரு டைனாஸ்டியாக லைன் பை லைனாக பார்த்து இப்போ இருக்கிற ரூல் வரைக்கும், இப்போ இருக்கிற ரூலிங் பீரியட் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரி, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டைனாஸ்டி என்னன்னு பார்த்தோம்னா ஹரியங்கா டைனாஸ்டி. ஹரியங்கா டைனாஸ்டி வந்து ரூல் பீரியட் பார்த்தோம்னா ஹரியங்கா டைனாஸ்டியோட ரூல் பீரியட் வந்து 6th to 5th century பிசின்னு சொல்லலாம். இந்த ஹரியங்கா டைனாஸ்டி வந்து 16 மகஜனபதா சொல்லுவோம்ல, அதில் ஒன்றுன்னு கூட இதை சொல்லலாம். இந்த ஹரியங்கா டைனாஸ்டி எந்த பிளேஸை ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகதா வந்து ரூல் பண்ணாங்க. அதனால இந்த ஹரியங்கா டைனாஸ்டியை வந்து மகதா மகஜனபதான்னு சொல்லலாம். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா புத்தா அண்ட் மகாவீரா இவங்க 2 பேருமே ஹரியங்கா டைனாஸ்டி ரூலிங் பீரியட்ல வாழ்ந்தவங்க தான். பொலிட்டிக்கல் சைடில் இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தோம்னா இவங்களோட கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருந்ததுன்னா ராஜகிருகாவாக இருந்துச்சு. லேட்டராக வந்து இவங்களோட கேபிட்டல் வந்து பாட்டலிபுத்ராவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ராஜகிருகாவாக இருந்துச்சு, நெக்ஸ்ட் பாட்டலிபுத்ராவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஹெரிடிட்ரி மொனார்கி சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது பரம்பரை முடியாட்சி சொல்லுவோம்ல, அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்பாவுக்கு அடுத்து பையன், அடுத்து அவங்க பையன், அந்த மாதிரி சிஸ்டத்தை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இவங்க டிப்ளமசி, மேரேஜ் அலையன்சஸ், வார்ஸ் இது மூலமாக வந்து மகதா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க, விரிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்து இதோட மேஜர் ரூலர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 3 பேர் மேஜர் ரூலர்ஸாக வருவாங்க. பிம்பிசாரா, அஜாத சத்ரு, அடுத்து அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து இந்த டைனாஸ்டியோட மேஜர் ரூலராக வருவாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா பிம்பிசாரா. அதாவது ஹரியங்கா டைனாஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தா பிம்பிசாரா. எப்போனா அரௌண்ட் 544 பிசிஇ கிட்ட ஹரியங்கா டைனாஸ்டியை இவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ரூலிங் பீரியட் பார்த்தோம்னா 544 பிசிஇலேருந்து 594-92 பிசிஇ வரைக்கும் இவங்க ரூல் பண்ணியிருக்காங்க மகதா எம்பையரை. அடுத்து இவங்க தான் மகதா எம்பையரை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணது அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பிம்பிசாரா தான் மகதா எம்பையரை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அவங்க எந்தெந்த வழியை யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்கன்னா மேரேஜ் அலையன்ஸு, கான்குவஸ்ட், அதை யூஸ் பண்ணி தான் இவங்க மகதா எம்பையரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் அலையன்ஸு எந்தெந்த பிளேசஸோடு பண்ணியிருந்தாங்கன்னா கோசாலா, லிச்சாவி, மத்ரா இந்த பிளேசஸோட இவங்க வந்து மேரேஜ் அலையன்ஸ் பண்ணாங்க. இந்த 3 பிளேஸும் 16 மகாஜனபதாஸில் வரக்கூடிய பிளேசஸ் தான். இவங்க கான்குவஸ்ட் எங்கே பண்ணாங்கன்னு பார்த்தா அங்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து இவங்க கான்குவஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது புராணிக்கல் ஸ்டோரிஸில் பார்த்தோம்னா இது அங்க தேசம், அங்கா டெரிட்டரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிளேஸை வந்து இவங்க வந்து கான்குவஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிம்பிசாரா வந்து புத்தா அண்ட் ஜெயினிசம், புத்திசம் அண்ட் ஜெயினிசத்தோட ஒரு பேட்ரோன்னு சொல்லலாம். அதாவது புத்தரையும் மகாவீரரையும் ஆதரித்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்கள. நெக்ஸ்ட்டு பிம்பிசாராவோட பையன்தான் அஜாத சத்ரு. இவங்கள வந்து அஜாத சத்ரு வந்து தன்னோட அப்பாவை கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களோட ரூலிங் பீரியட் பார்த்தோம்னா 492லேருந்து 460 பிசிஇ வரைக்கும் சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் இவங்க வந்து பிம்பிசாரரோட பையன் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இவங்க எதுக்காகனா இவங்க வந்து அறியப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்க லிச்சாவிக்கு எதிராக போர் தொடுத்திருப்பாங்க. அதில் வந்து இவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அதனால இவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ரூலராக, இந்த ஹரியங்கா டைனாஸ்டியோட ஒரு கிரேட் ரூலராக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க மகதா எம்பையரை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருப்பாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டைம் பீரியடில் தான், நம்ம அஜாத சத்ருவோட டைம் பீரியடில் தான் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் வந்து நடந்திருக்கும். நம்ம அஜாத சத்ருவோட தலைமையில் தான் நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில். சரி, நெக்ஸ்ட் அஜாத சத்ருவுக்கு அடுத்து ரூலராக வரவங்க வந்து உதயன். அதாவது அஜாத சத்ருவோட பையன் தான் உதயன். இவங்க வந்து பாடலிபுத்திரத்துலேருந்து ராஜகிருகாலேருந்து கேபிட்டல் வந்து பாடலிபுத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. இந்த கேபிட்டல் சேஞ்ச் பண்ணது வந்து மகதா எம்பையர் ஒரு மிகப்பெரிய எம்பையராக ஆகிறதுக்கு.
அதோட அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கும். அதாவது நகரமயமாக்கலுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கும். அடுத்து ரிலீஜியஸ் சைடு பார்த்தோம்னா இங்கே நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இவங்களோட ரூலிங் பீரியடில் தான் புத்திசமும் ஜெயினிசமும் அதிகமாக பரவுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது புத்தாவும் மகாவீரரும் வந்து இவங்களோட ரூலிங் பீரியடில் தான் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் அதிகமாகவே வந்து ரிலீஜியஸ் ரீஃபார்ம் வந்து காணப்படும். அதனாலேயே இந்த ஹரியங்கா டைனாஸ்டியோட எராவை எப்படி சொல்கிறாங்கன்னா எரா ஆஃப் ரிலீஜியஸ் ரீஃபார்ம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரியங்கா கிங்ஸ் வந்து நம்ம கௌதம புத்தாவோட ஒரு டைரக்ட் கான்டாக்டில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அடுத்து இந்த 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 ஹரியங்கா டைனாஸ்டியோட டெக்லைன் எப்போ நடந்திருக்கும்னு பார்த்தோம்னா இந்த உதயின் சொன்னல தேர்டு ரூலர் ஆஃப் ஹரியங்கா டைனாஸ்டி உதயின் சக்சஸர் ஆஃப் அஜாத சத்ரு அவங்க வந்து அவங்க வரைக்கும் இருக்கிறவங்க வந்து நல்லா கிரேட் ரூலராக இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து வர சக்ஸஸர்ஸ் எல்லாருமே வந்து வீக் சக்ஸஸர்ஸாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த டைனாஸ்டிஸ் வந்து டெக்லைன் ஆச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் இன்ஸ்டாபிலிட்டியும் வந்து இந்த டைனாஸ்டி டெக்லைன் ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹரியங்கா டைனாஸ்டிக்கு அடுத்து சுஷங்கா டைனாஸ்டி அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டி வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த சுஷங்கா டைனாஸ்டி வந்து ஹரியங்கா டைனாஸ்டி வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் அது ஒரு வீக்காகி ஒரு அந்த டைனாஸ்டி இல்லாமல் போகிறதுக்கும் சுஷங்கா டைனாஸ்டியும் ஒரு காரணமாக இருந்துச்சு. சரி, எப்படி பார்த்தாலும் வந்து ஹரியங்கா டைனாஸ்டி வந்து மகதா எம்பையர் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனான ஒரு எம்பையராக மாறுறதுக்கு, அடுத்து மகதாவில் வந்து நந்தா அண்ட் மௌரியா எம்பையர் வந்து ஒரு மிகப்பெரிய எம்பையராக மாறுறதுக்கு வந்து இந்த ஹரியங்கா டைனாஸ்டி வந்து ஒரு பிகினிங்காக ஆரம்பித்து வச்சுச்சுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக செயல்பட்டு மகதாவை வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு வலிமையான ஒரு எம்பையரா, அதாவது ஒரு மகஜனபதாவை மாத்துச்சுன்னு கூட இந்த ஹரியங்கா டைனாஸ்டியை சொல்லலாம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த ஹரியங்கா டைனாஸ்டி பற்றி புரிஞ்சிச்சுன்னா, நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் அதிகமாக டைனாஸ்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது சேஞ்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.